வணக்கம் ஸ்மைலிசம் வியூவர்ஸ். உலகத்திலேயே 2வது நீளமான கடற்கரை என்ற புகழ் சுமந்த மரீனா இப்போ பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே முதல் தமிழர்களுக்கான போராட்ட களம் என்ற புகழை சுமந்திருக்கு. தொடர்ந்து நடந்துட்டு இருக்க இந்த அறப்போராட்டம் நேற்றோடு முடிஞ்சதுன்னு சொல்லி நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. ஆனால் அது அதிக பலத்துடன் அதிக வீரியத்துடன் இன்னும் களத்தில் நிறைய பேர் ஆடாய் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அந்த காட்சிகளை நம்ம நேரடியாக போய் சந்திக்கலாம். நாங்கள் குரூப் ஆஃப் ஐடி ஃப்ரெண்ட்ஸ் ஜல்லிக்கட்டு அடக்குமுறைக்கு எதிராக நாங்கள் வந்து போராட வந்திருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஜல்லிக்கட்டு பேனுக்கு பிஹைண்ட் இருக்க சயின்ஸ் வந்து எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஒவ்வொரு தமிழருக்கும் தெரியும், படிச்சவங்க படிக்காதவங்க குழந்தைங்க எல்லாருக்குமே தெரியும். அதனாலதான் குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க எல்லாருமே போராடுறோம். இல்ல முக்கியமான விஷயம்னா பெண்களோட பங்களிப்பு வந்து ரொம்ப முக்கியமா இருக்கு. வீட்டுல இருக்கக்கூடிய ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் எல்லாருக்குமே வந்து இது வந்து முக்கியப்படுது. ஏன்னா மாட்டு பாலோட மகத்துவம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. அதனால இந்த ஜல்லிக்கட்டு பேன் பண்ணணும்ன்ற இந்த கார்பரேட் மாஃபியாவோட இந்த தடையை வந்து நம்ம போராட்டம் பண்ணி நீக்கணும். கண்டிப்பா இதுதான் ஒவ்வொரு தமிழரோட இன்னைக்கு இருக்கிற மனநிலை. இது கண்டிப்பா தீரும் நம்புறோம். இதுக்கு மத்திய அரசும் மாநில அரசும் குறிப்பிட்ட நடவடிக்கை எடுத்து இது கண்டிப்பா வந்து எங்களை வந்து இந்த ஜல்லிக்கட்டு நடத்தியே கொடுத்தாகணும். இதே போல விவசாயிகள் போராட்டம், விவசாயிகளுக்கு வந்து இன்னைக்கு எல்லாருமே செத்துக்கிட்டு இருக்காங்க. விவசாயிகள் வந்து சாதாரணம் கிடையாது. நீ நம்ம சோத்துல கை வைக்கிறோம்னா அதுக்கு அவங்க அந்த சேத்துல அவங்க கால் வச்சாதான் உண்டு. சோ அதனால விவசாயிகள் ரொம்ப முக்கியம். நாட்டின் முதுகெலும்புன்னு காந்திஜி அன்னைக்கே சொன்னார். ஆனா இது யாருமே இன்னைக்கு வந்து பெருசா மதிக்கிறது இல்ல. எல்லாமே கார்பரேட் பின்னாடி ஓடிட்டு இருக்காங்க. சோ விவசாயிகளோட பங்களிப்பு ரொம்ப முக்கியன்றதுனால இந்த ஜல்லிக்கட்டுல வந்து விவசாயம்ன்றது அது அடுத்த சயின்ஸ். சோ ஜல்லிக்கட்டு இல்லாம விவசாயம் கிடையாது. ஜல்லிக்கட்டு இருக்கிறதுனாலதான் விவசாயமும் தழைச்சோங்க. சோ இதான் எல்லாருமே ஒட்டுமொத்த தமிழகமும் இதுக்காக ஆதரவு அளிக்குது. இதுல வருந்தத்தக்க விஷயம் என்னன்னா நேஷனல் மீடியா யாருமே வந்து கண்டுக்கல. தமிழ்நாடு ஒரு ஐசோலேட்டட் ஐலாண்ட் மாதிரி இருக்கு, விச் இஸ் நாட் குட் ஃபார் இந்தியா. அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஏன்னா நாங்களும் பாத்துக்கிட்டு இருக்கோம், ஒரு வாரமா பொங்கிட்டு இருக்கோம். யாரும் எதை பத்தியும் கவலைப்படுறது இல்ல. ஏன் கவலைப்படுறது எனக்கும் புரியல. நேஷனல் மீடியா சுத்தமா எங்களை கண்டுக்கிறது இல்ல. இது வந்து ரொம்பவே கண்டிக்கத்தக்கது. நானும் எல்லாருக்குமே ட்வீட் போட்டேன், பேஸ்புக்ல போட்டாச்சு, எல்லாமே பண்ணியாச்சு. ஆனா யாருமே கண்டுக்கிறது இல்ல. இது ரொம்பவே கண்டிக்கத்தக்கது. இது இப்படியே தொடர்ந்துச்சுன்னா நேஷனல் மீடியா அப்படின்றது ஒண்ணு நாங்க இங்க புறக்கணிப்போம் தமிழ்நாட்டுல. இது முக்கியமான பதிவு. சோ எல்லாரோட ஆதரவும் ஜல்லிக்கட்டு தடை நீங்கணும் அப்படிங்கிறது தான். ஐடி ஸ்டூடெண்ட்ஸ் தனியா பாக்காதீங்க, தமிழர்கள். டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரின்னு பாக்காதீங்க, தமிழர்கள். எந்த ஒரு இண்டஸ்ட்ரியா இருந்தாலும் தமிழர்கள் தமிழர்கள் தமிழர்கள். இப்ப அது மட்டுமே மனநிலையா எல்லாருக்கும் ஓடிட்டு இருக்கு. சோ ஜல்லிக்கட்டு தடை நீங்கும் வரை போராடுவோம். யங்ஸ்டர் பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 2 இன்சிடென்ட் ஃபிளட்டா இருக்கட்டும் இல்ல வர்தா புயலா இருக்கட்டும், அப்ப வந்து பாத்தீங்கன்னா யங்ஸ்டர் தான் வந்து ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக பேசுறாங்க. இதுக்கு வந்து எவ்வளவு சப்போர்ட்டா இருக்காங்க யங்ஸ்டர்ஸ் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்க? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இப்ப காலையில தான் இந்த நியூஸ் சேனல்ஸ் இதெல்லாமே கவர் பண்ணி எல்லாருக்கும் காமிச்சிட்டு இருக்காங்க. நேத்து காலையில இருந்தே இந்த போராட்டம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதை ஸ்டார்ட் பண்ணது பாத்தீங்கன்னா மாணவர்கள் தான். மாணவர்களோட உத்வேகம் தான் இதுக்கும் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆச்சு. இதே மாதிரி தான் ஃபிளட் அப்பையும் பசங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், யங்ஸ்டர்ஸ், ஐடி பீப்புள் இவங்க தான் வந்து சப்போர்ட்டுக்கு இறங்கினாங்க. ஏன்னா அவங்களுக்கு இதோடைய ஃபியூச்சர் என்னன்றது தெரியுது. அவங்களால எல்லா லெவல்லையும் படிக்க முடியுது. வலைத்தளங்கள்ல இதை பத்தின நிறைய மெசேஜஸ் நாங்க படிச்சு தெரிஞ்சுக்கிறோம். இதால என்ன பிரச்சனை இருக்கு, இதுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய கார்பரேட் சூழ்ச்சி இருக்கு, பீட்டான்றது யாரு, பீட்டா இந்தியா எப்படி உள்ள வந்துச்சு, அவங்க என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க, எதெல்லாம் நம்ம கிட்ட இருந்து பறிச்சாங்க. இது வந்து நம்மளோட கலாச்சாரம். இதை நம்ம எந்த ஒரு காரணத்துக்காகவும் யாருக்காகவும் விட்டு கொடுக்கவும் முடியாது. கலாச்சாரத்தையும் தாண்டி இதுல ஒரு அறிவியல் உண்மையா இருக்கு. அந்த அறிவியல் உண்மை இங்க பெரிய பிசினஸ் தான் நடந்துட்டு இருக்கு. அந்த பிசினஸ் தடுக்கிறதுக்கு நம்ம தெரிஞ்சோ தெரியாமல இந்த போராட்டத்தை ஆரம்பிச்சிருக்கிறாங்க இளைஞர்கள் எல்லாருமே. அந்த போராட்டத்துல இருந்து எப்பயுமே பின்வாங்குற மாதிரி இவங்களை பார்த்தா தெரியல. ஏன்னா நேற்று நைட் வந்தப்பயும் என்ன லெவல்ல கூட்டம் இருந்துச்சோ அதே அளவுக்கு தான் இங்கேயும் கூட்டம் இருக்கு. இங்க எங்களால நாங்க வேலைக்கு போறோங்க அப்படின்றதால எங்களால வேலையும் பார்க்கணும், நாங்க இந்த ஒர்க்கையும் பார்க்கணும்ன்றதால வேலையும் பார்த்துட்டு எங்களால முடிஞ்ச தமிழ்ன்ற உணர்வுல நாங்க கிளம்பி இங்க வந்திருக்கோம். அவங்க எங்களால முடிஞ்ச அவங்களுக்கு உணவு பட்டலங்களை நாங்க கொடுத்துருக்கோம். சரிங்களா? இப்ப நீங்க கேட்ட கொஸ்டின் என்னன்னா வந்து யூத்தா எல்லாத்துக்கும் வந்து சப்போர்ட் இருக்குன்னு. கண்டிப்பா இது இல்ல விவசாய பிரச்சனை, வேற என்ன பிரச்சனை வருதோ, நம்ம நாட்டுக்கு பாதிக்கக்கூடிய மக்களை பாதிக்கக்கூடிய எந்த பிரச்சனை வந்தாலும் இனிமே இளைஞர்கள் வந்து போராட செய்வாங்க. ஏன்னா நம்ம அரசியல் கட்சிகளை சார்ந்து பார்த்துட்டோம், அவங்களாலையும் எந்த யூஸும் இல்ல. இன்ன வரைக்கும் எந்த ஒரு அமைச்சர் வந்தாங்க, பேசினாங்க, வாக்குறுதி கொடுத்தாங்க. முதலமைச்சரா அவர் வந்து வேண்டுகோள் நைட்ல இருந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஒரு முதலமைச்சரா நல்ல
நல்ல ஒரு முதலமைச்சர்னா என்னன்னா குடிமக்களோட குறைய கேட்கறவங்க தான். நேற்று எம்ஜிஆரோட 102 விழாவே இருந்தாலும் எம்ஜிஆராவே இருந்தாலும் இங்கதான் வந்து நின்று இருப்பாரு. சரிங்களா, இங்க இருந்து ஒருத்தவங்களும் அதை பத்தி கேர் பண்ற மாதிரி தெரியல. இவ்வளவு பேர் கத்திட்டு இருக்கிறது, இது பண்ணிட்டு இருக்கிறது, இது ஒன்னும் ட்ரெண்ட் இல்ல. இது ஜல்லிக்கட்டு இஸ் நாட் எ ட்ரெண்ட். இது வந்து உணர்ச்சி மிக்க ஒரு போராட்டமா தான் நான் பாக்குறேன். இந்த அளவுக்கு ஒரு அமைதியா எந்த ஒரு மாநிலமும் நான் நடந்துகிட்டு பார்த்ததே கிடையாது. இதே நீங்க ஆந்திரால போய் ஜல்லிக்கட்டு நடத்த தடுத்து பார்த்திருந்தா தெரிஞ்சிருக்கும் மீடியாவுக்கு என்ன அடி வந்து சேவல் சண்டையோட நம்மளால பீட் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியல. சரிங்களா, இங்க டிஎம்கேவை தொடுத்துறோம் அப்படின்னு சொல்றாங்க, இங்க ஏடிஎம்கேவை தொடுத்துறோன்றாங்க. அவங்க இவங்களை கை கட்டுறாங்க. இவங்க இங்க எல்லா எம்பி எல்லாமே இருக்கிறாங்க. சரிங்களா, நினைச்சா அவங்க திமுக கோட்டை இது, ஏடிஎம்கே கோட்டைன்றாங்க. ஏன் அங்க நடத்த வேண்டியதானே இந்த ஜல்லிக்கட்டை, இல்ல அங்க சேவல் சண்டையை நடத்த வேண்டியதானே? அவங்களால முடியாம வந்து இங்க சப்போர்ட் பண்ற பேர்ல வந்து பேர் தேடிக்கிட்டு போனோம்னு நினைக்கிறாங்க. நெக்ஸ்ட் எலெக்ஷன் வந்து இது வந்து வேற மாதிரி தான் போகும். சரிங்களா, ஏன்னா எலெக்ஷனே நாங்க புறக்கணிக்கத்தான் இருக்கோம். இன்னும் சொல்ல போனா தமிழ்நாடு தனிநாடாவே அவர் அளவுக்கு நம்மள வந்து ரொம்ப கஷ்டத்தை உள்ளாக்கிட்டு இருக்காங்க இந்த மோடி அரசு. எல்லாமே ஆல்ரெடி நம்ம ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம். வர்தா புயல்ல பாதிக்கப்பட்ட ஒரு நாட்டுல, தமிழ்நாட்டுல இவ்வளவு பெரிய போராட்டம் நடத்துறதுக்கான வாய்ப்புகள்ன்றது மிக மிக குறைவு. இந்த அளவுக்கு உணர்ச்சி மிக்க ஒரு போராட்டத்தை பார்த்து நெகிழ்ச்சியா தான் இருக்கு. இது வந்து கண்டினியூ ஆகும் அன்டில் வந்து நம்ம இதுல இருந்து பேக்கப் வாங்குற மாதிரி எனக்கு தெரியல. சரிங்களா, இத கொஞ்ச நாள் கட்டிட்டு விட்டுருவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. இது மேல மேல ஸ்ட்ராங் ஆகி தான் போயிட்டு இருக்கு. நேத்து பார்த்த கூட்டத்தோட இன்னைக்கு பார்த்த கூட்டம் இன்னும் அதிகமாவே இருக்கு. நாளைக்கு இன்னும் அதிகமாவே போயிட்டு இருக்கோம். இது கன்சர்ன் கவர்மெண்ட் வந்து கண்டிப்பா ஆக்ஷன் எடுக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த கவர்மெண்ட்டை கலைச்சிட்டு கவர்மெண்ட் மக்கள்கிட்டே விட்டுட்டு போலாம் எல்லா பிரச்சனையும். அவ்வளவுதான் சொல்லிக்கிறேன். கவர்மெண்ட் சைட்ல இருந்து இது வரைக்கும் எந்த சப்போர்ட்டும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிருக்காங்க. மத்த டீம் எல்லாருமே அதுதான் நம்ம வந்து உள்ளார போராடுறதே என்ன இருக்காங்கன்னா வந்து ஓபிஎஸ் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பேசிட்டு இருக்கோம். அவருக்கு இது காதுல விழுதா இல்ல வந்து கேட்டுட்டு தூங்கிட்டு இருக்காரா அப்படின்னு தெரியல. சோ இப்ப கவர்மெண்ட் அவர் வந்ததுக்கு அப்புறம் சொல்யூஷன் எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, முதல்ல பாத்தீங்கன்னா ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது டெல்லியில இருந்து இங்க எதுவுமே பண்ண முடியல, ஒரு திட்டமும் இங்க செயல்படுத்த முடியல. ஏன்னா எல்லாத்தையுமே அவங்க எதிர்த்தாங்க, தமிழக மக்களுக்காக ஆதரவா நின்னாங்க. ஆனா இந்த பன்னீர்செல்வம் யாருன்னு பாத்தீங்கன்னா இடைக்கால முதல்வரா அவங்க ஒரு தடவை நியமிச்சாங்க. அது அப்படியே ஒரு ட்ரெண்ட் மாதிரி இப்ப திருப்பி அவரை நியமிச்சிருக்காங்க. ஏன்னா பப்பட் ஷோ நடத்துவாங்க, அவ்வளவுதான். அது தவிர்த்து வேற ஒண்ணுமே கிடையாது. யாருக்கும் இங்க அட்மினிஸ்ட்ரேஷன் நடத்துற பவர் தெரியாது, அவங்களுக்கு தெரியவும் தெரியாது. இப்போ டெல்லியில இருக்கவங்க தமிழ்நாட்டை கவர் பண்ணணும்னு பாக்குறாங்க. அதுக்கான முயற்சி தான் இது. அந்த முயற்சி தான் நாங்க தகர் தெரிஞ்சுட்டு இருக்கோம், மக்களா நின்று தகர் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். சோ இது அப்படியே வளர விடக்கூடாது. இப்ப இது கலைச்சிட்டு இந்த கவர்மெண்ட் கலைச்சிட்டு எலெக்ஷன் வச்சா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். நல்ல ஒரு தலைமை வரும், மக்கள் வந்து ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. இதுதான் எங்களோட கோரிக்கை. ஓபிஎஸ் அவர் சொல்லி இப்ப அவர் வந்து பேசுறது வந்து டிக்டேட்டர் தான், எழுதி கொடுத்து பேசுறதா அவர் பேச போறாரு. அதனால புதுசா இதை சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அதனால பாத்தீங்கன்னா மக்களோட எழுச்சி ரொம்ப அதிகமா இருக்கு. நம்ம முதல்வரை நம்மளே அசிங்கப்படுத்துறது இங்க நடந்துகிட்டு இருக்கு. இது ரொம்ப வெக்கக்கேடான ஒரு விஷயம். இந்த வெக்கக்கேடான விஷயம் இங்க தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு. இது மாதிரி ஒரு விஷயம் நடந்தது கிடையாது. ஆகவே இப்ப ஓபிஎஸ் வந்து பேசினாலும் எங்களோட கோரிக்கை என்னன்னா, நேரம் எல்லாம் கிளம்பி டெல்லிக்கு போங்க. சென்னையில யாரும் இருக்காதீங்க, தமிழ்நாட்டுல யாரும் இருக்காதீங்க, எல்லாரும் கிளம்பி டெல்லிக்கு போங்க. அதுக்குதான் அவங்களை டோட்டு போட்டிருக்கோம். போய் அவரை போராட்டம் பண்ணுங்க. மோடி உங்களை பாக்கலையா, அவர் வீட்டு வாசல போய் நில்லுங்க, பார்லிமெண்ட்ல போய் போராட்டம் பண்ணுங்க. அங்க போராட்டம் பண்ணாதான் இதுக்கான தீர்வு கிடைக்கும். சென்னை விட்டு காமிங்க, நேஷனல் மீடியா கொண்டு வாங்க, எல்லா லைம்லைட்டை கொண்டு வாங்க. சென்னைக்கு கொண்டு வந்தாதான் இது எல்லாமே ஒரு விடிய காலம் பிறக்கும். தமிழ்நாட்டுல அலங்காநல்லூர்ல 3-4 நாள் ஆச்சு, இன்னி வரைக்கும் மக்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன தலையெழுத்தா? அவங்களுக்கு என்ன அவங்களுக்கு வேட்டு வேலை கிடையாது அவங்களுக்கு. அப்படி இருக்கும்போது 4 நாளா போராடிட்டு இருக்காங்க. இங்க ஃபுல்லா மக்கள் போராடிட்டு இருக்காங்க, யூத் போராடிட்டு இருக்காங்க, வீட்டு பெண்கள் போராடிட்டு இருக்காங்க. சோ இந்த எழுச்சியா கவர்மெண்ட் புரிஞ்சுக்கணும். இது ரொம்ப ஹை டைம் கடந்து போக 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 டென்ஷன் அதிகமாயிட்டு தான் போகுது மக்கள் கிட்ட. சோ இதை நம்ம வந்து ஸ்டாப் பண்ணி ஆகணும். கவர்மெண்ட் உரிய ஆக்ஷன் எடுக்கணும். மோடி இதுக்காக இறங்கி வந்து இந்த சட்டத்தை நிறைவேற்றி ஆகணும். முதல்ல அவசர சட்டம் போடுங்க, அப்புறம் காலையில வந்து அந்த பட்டியல இருந்து நீக்குங்க. அது எங்க வீட்டு பிள்ளை, அவ்வளவுதான் சொல்ல முடியும். இதுதான் எங்களோட கடைசி கோரிக்கை. இது பண்ணாலே ஆமா இது வந்து சின்ன குழந்தை போனா கூட அது முட்டாது, கொஞ்சம் விளையாடும். அதுதான் எங்க காலை, அதுதான் எங்களோட வீரம். அந்த வீரத்துல கை வைக்காதீங்க. வீரம் தமிழ்நாடு பிறந்தது வளர்ந்தது, அதை வந்து அழிக்காதீங்க. அதுக்கப்புறம் அந்த வீரத்தோட விளைவு தான் இது, ஆரம்பம் தான் இது. இதுக்கு மேல போக போக என்ன நடக்கும்னு எங்களுக்கு தெரியாது. நம்ம ஒரு தொகுப்பை பார்த்தோம். அந்த தொகுப்புல பாத்தீங்கன்னா ஒரு மாணவர்கள், இளைஞர்கள் சொல்லிட்டு எக்கச்சக்க பேர் வந்து சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க இன்னும் வந்து அதை ஈவினிங் ஆக ஆக கொஞ்சம் சோடு போயிடுவாங்க, தோஞ்சிடுவாங்க. மக்கள் வந்து இளைஞர்கள் வந்து தம் வீட்டு பக்கம் நகர்ந்துருவாங்க, போயிடுவாங்க அப்படின்லாம் நினைச்சோம். ஆனால் அது எல்லாத்தையும் தகர்த்தெரிஞ்சிட்டு ஏகப்பட்ட சங்கடங்களுக்கும் அவங்க இருந்து போராட்டத்தை வந்து இந்த மாதிரி ஒரு லெவலுக்கு வந்து வேர்ல்டில் எங்கேயுமே நடந்தது கிடையாது. இந்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. ப்ளஸ் நள்ளிரவில் நம்மளோட
மாண்புமிகு அமைச்சர்கள் 2 பேரை கூப்பிட்டு அவங்கள ஒரு 10 பேர் கொண்ட பிரதிநிதிகள் ஒரு குழுவை கூப்பிட்டு பேசி அவங்க மூலயமா ஒரு சுமூகமாக முடிவு எடுப்பாங்கன்னு பார்த்தோம். அதிலும் இளைஞர்கள் அவங்க பவரை காமிச்சிருக்காங்க. நாங்கள் எதிர்பார்த்தது முதலமைச்சர் வந்து பேசி இதுக்கு உண்டான நடவடிக்கையை எவ்வளவு விரைவாக எடுக்கிறாரு, அதுக்கு உண்டான உறுதிமொழி அவர் எப்படி தராரு, அது வந்து எங்கள் முன்னாடி நடக்கணும் அப்படின்னு அவங்க கேட்டதுக்கு அது நடக்கிற வரைக்கும் இந்த போராட்டம் தொடரும்னு சொன்னதும் அதை மேலும் மேலும் உறுதிப்படுத்தும் வகையால் மாணவர்கள், பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், சட்டக்கல்லூரி மாணவர்கள், மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் சொல்லி அனைவரும் பெருந்திரளாக கூடியிருக்கிறாங்க. நம்ம இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அதை பார்த்தோம். நிறைய பதிவுகளும் செஞ்சுருக்கோம். நிறைய மக்களிடையே அவங்கள அந்த எண்ணங்களை கேட்டிருக்கோம். அவங்களோட உணர்வுகளை நம்ம வந்து அவ்வளோ இதுவாக பார்க்க முடியும். ஒவ்வொருவரும் வந்து நான் பார்த்தோம், ஒரு லேடி, ஒரு சின்ன குழந்தை, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ஒரு குழந்தை, 3 பேர் கிளம்பி வந்திருக்காங்க பேக்கை மாட்டிக்கிட்டு. அவங்க எந்த இயக்கத்துக்கு சேர்ந்தவங்க கிடையாது. அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு மாணவர் இயக்கம், ஒரு அரசியல் இயக்கம், கட்சி எதுவுமே கிடையாது. வீட்டிலேருந்து கிளம்பி வந்துட்டாங்க 3 பேர் பைக்கில் ஏறி வந்துட்டு பைக்கை பார்க் பண்ணிட்டு வந்துட்டு இப்போ மதியானம் சாப்பாட்டுக்கு யாரோ டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. கார்டு அவங்கள நல்ல அவங்களுக்கு இது கூலி கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு நல்ல ஒரு சேவையும் செய்கிற மனப்பான்மை நம்ம தமிழ்நாட்டு சென்னை இளைஞர்களுக்கு இருக்குது. அது பார்த்தேன். அது பார்க்கும்போது இது எந்த ஒரு உணர்வில் இதெல்லாம் இணையப்பட்டிருக்கு. இந்த இணைப்புன்றது யாரும் உருவாக்குனது கிடையாது. இது வந்து ரத்தத்திலேருந்து வந்தது. ரத்தத்தில் வந்த உணர்வு வந்து தமிழன் அப்படிங்கிற ஒரு உணர்வு. இதை நம்ம வந்து தமிழக அரசாங்கத்தையும் மத்திய அரசாங்கத்தையும் கேட்டுக்கிறோம். தயவு செஞ்சு இதை வந்து இந்த உணர்வுக்கு மதிப்பு கொடுங்க. இவ்வளோ ஒரு போராட்டம் வந்து நம்ம வந்து அமைதியான முறையில் நடந்துட்டு இருக்குது. இதை கிளர்ச்சியாக மாறி பெரும் ஒரு தேச துரோக போராட்டமாக மாறாமல் இவ்வளோ நேரம் மாணவர்களும் இளைஞர்களும் அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு அவங்களே செல்ஃப் டிசிப்ளினாக ஒரு இருந்து இந்த போராட்டத்தை நடத்திட்டு இருக்கிறாங்க. இதையே நம்ம வந்து ஒரு பெரிய படிப்பினையாக எடுத்துக்கிட்டு தமிழ்நாடு வந்து எந்த சட்டத்துக்கும் கட்டுப்பட்டு அவங்க வந்து அறவழியிலே போராடிட்டு இருக்கிறாங்க. இதை வந்து நம்ம மதிக்கணும். தயவு செஞ்சு தமிழக அரசுக்கும் மத்திய அரசுக்கும் கேட்டுக்கொண்டது, இந்த போராட்டத்துக்கு ஒரு இனிமையான தீர்வு கொடுங்க. நன்றி.